தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தன் போக்கில் திருப்ப நினைக்கிறான். கூட்டணி வைத்தால்தான் வெல்ல முடியும். இல்லை, கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். கூட்டணி நோட்டணி வெல்லுகிறதா, உயர்ந்த கொள்கை அணி வெல்லுகிறதா? இதுதான் மாற்றம். அப்ப இது பிள்ளைகள் நன்றாக உள்வாங்கிக்கணும். நீங்க மிகப்பெரிய வரலாற்று கடமையை செய்ய வந்திருக்கிற ஒரு வீரர்கள், வீராங்கனைகள் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே பார்ப்பதற்கு மலைப்பாகத்தான் இருக்கும். இந்த கட்சிகளை எல்லாம் வீழ்த்தி விட முடியுமா, இதையெல்லாம் தோற்கடித்து விட முடியுமா அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறான். வரலாற்றில் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறான், வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லைங்கிறான். அப்படிலாம் இந்த படையை தோற்கடிக்கவே முடியல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது படையவே படைக்கு சொல்கிறான். இந்த சொரிசரங்கு படையை நம்மளால் வீழ்த்த முடியாதா? இதெல்லாம் ஒரு படையா? திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கொள்கை இருந்தால், உண்மையும் நேர்மையும் இருந்தால் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை உருவாகியிருக்காது. அது தத்துவம் சித்தாந்தம் செத்து போய்விட்டது, தோற்று போய்விட்டது. தோற்று போன சித்தாந்தத்தை இனி நம்ம போராட வேண்டியதில்லை, எடுத்து புதைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அதை செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். கலங்காமல் தைரியமாக நிற்கணும், கவலைப்படக்கூடாது. இந்த படையில் உங்களை மட்டும் அண்ணன் தனியாக விட்டு விடவில்லை, உங்களோடு உங்களை அண்ணனும் களத்தில் நிற்கிறேன், போர்க்களத்தில் நானும் நிற்கிறேன். நீங்கள் புதிதாக ஒன்றுமில்லை, நான் சொல்லுகிற திசையில் பாயுங்க, அவ்வளோதான். சொல்கிற இந்த மாதிரி இதை ஆடுறானா அடி, நில்றானா நில், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய கருத்து சித்தாந்தம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பக்கத்திலே இருக்கேன், உங்களோடே நிற்கிறேன். படையை அண்ணன் முன்னின்று நடத்துகிறேங்கிற திமிரில் நில்லுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும், நான் என்ன நினைப்பேன், எல்லாரும் எனக்கு பின்னால் நிற்கிறீர்கள் என்ற திமிரில் நிற்கலை, உங்கள் எல்லாருக்கும் முன்னால் நான் நிற்கிறேங்கிற திமிரில் நிற்பேன். நீங்களும் அப்படி தான் நிற்கணும். தாங்குங்கள், துயரங்களை தாங்குங்கள். நீண்ட காலமாக நம் இன மக்கள் தூக்கி வந்த துயரத்தை துடைக்க இந்த துன்பத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அடிமைகள். அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். நாம் அடிமை. இந்த நிலையில் நாம் அடுத்த தலைமுறையை விட்டு விட்டு செல்ல முடியாது. உரிமை பெற்று பெருமையோடு வாழ்கிற ஒரு மேன்மை பெற்ற மாண்புமிக்க சமூகமாக விட்டு விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் குடிப்பதற்கு நல்ல நீர், சுவாசிப்ப தூய காற்று, படிப்பதற்கு உயர்ந்த கல்வி, தரமான கல்வி, அவர்களுக்கு நஞ்சில்லாத உணவு, நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், வாழ நல்ல வீடு, பாதுகாப்பான சூழல், இதையெல்லாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின், ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமை. நமக்கு நம் தாய் தந்தையர் தந்தார்களா இல்லையா தெரியாது, ஆனால் நாம் நம் பிள்ளைகளுக்கு அதை வைத்து விட்டு செல்ல வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். செல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் விதையுங்கள், விளைய வையுங்கள், கொடுங்கோளர்களை அறுவடை செய்ய விட்டுறாதீர்கள்ங்கிறான். பொருள்களை சேமியுங்கள், செல்வங்களை தேடுங்கள், மோசடிக்காரர்களிடம் பறிகொடுத்து விடாதீர்கள்ங்கிறான். ஆடையை நெய்யுங்கள், ஆனால் சோம்பேறிகளை உடுத்த விட்டுறாதீர்கள், தரிக்க விட்டுறாதீர்களா, சோம்பேறிகளை தரிக்க விட்டுறாதீர்கள்ங்கிறான். ஆயுதங்களை வார்த்து எடுங்கள். என்ன சொல்கிறான், ஆயுதங்கள் இதெல்லாம் விட்டுறாத, ஆனால் ஆயுதங்களை வார்த்து எடுங்கள், அதை நீங்களே ஏந்துங்கள்ங்கிறான். எதற்காக? நாம் பன்னெடுங்காலமாக விளை வைத்தோம், கொடுங்கோளர்கள் அறுவடை செய்து விட்டார்கள். நாம் பொருட்களை சேமித்தோம், மோசடிக்காரர்கள் பறித்து கொண்டார்கள். நாம் ஆடைகளை நெய்தோம், சோம்பேறிகள் அதை எடுத்து உடுத்தி கொண்டார்கள். இப்போ தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஆயுதம் செய்கிறோம். என்ன ஆயுதம்? அறிவாயுதம். அதை நாமே ஏந்துவோம். இதை தடுப்பதற்கு வேற வழி கிடையாது. அதனால் இதோடு நின்றுவிடப் போவதில்லை. உங்களையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பியது அந்த அறிவிக்கிற மேடைக்கு முன்பு
நீங்கள் இத்தனை பேர் போட்டியிடப் போகிறீர்கள் என்பது ஒருவருக்கொரு அறிமுகமாகிக்கொண்டு, ஒரு பெண் என்றால் நான் மட்டும் தனியாக நிற்கவில்லை, நிறைய அக்கா தங்கைகள் நிற்கிறார்கள், ஒரு தம்பி என்றால் நிறைய பேர் நிற்கிறார்கள், எல்லாம் புதியவர்கள், சின்ன சின்ன இளைஞர்கள். இதில் என்னுடைய தங்கை அபிநயா குழந்தை பிறந்து 3 மாதம்தான் ஆகிறது. அவள் களத்திலே நிற்கிறாள். ஏன் நிற்கிறாள்? ஏன் நிற்கிறாள்? ஏன் நிற்கிறாள்? பிறந்த குழந்தை அவளுக்கு நான் சொன்னதை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று நிற்கிறாள். என் பாட்டன் மாளிகை கட்டவில்லையே, என் தாத்தன் எனக்கு பெரிய மாளிகை கட்டவில்லையே, விலை உயர்ந்த மகிழ்வுந்தை வாங்கி வாசலில் நிறுத்தவில்லையே, வங்கியில் கோடி கோடியாக பணம் போட்டு வைக்கவில்லையே. ஆனால் என்ன வைத்தான்? ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், அருவியை அருவியாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், காட்டை காடாக வைத்தான், நிலத்தை வளத்தோடு வைத்தான், கடல் கடலாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே. அது என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று என் தங்கை களத்திலே நிற்கிறார். அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, இடுப்பில் சுமந்து கொண்டு நிற்கிறாள். இன்னொரு தங்கைய அனீஸ் பாத்திமா வயிற்றில் 5 மாத கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். அவள் நீ ஓய்வெடுத்து இல்லைன்னு நான் களத்தில் நிற்கிறேன். ஏன்? பிறக்கும் குழந்தைக்கு இந்த இழிநிலை இல்லாது இருக்க வேண்டும் என்று களத்திலே நிற்கிறாள் அனீஸ் பாத்திமா. இவர்களெல்லாம் போற்றத்தக்கவர்கள். நீங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் ஒரு கரும்புலி மறவனை, ஒரு விடுதலை புலி மறவன் தன் இன்னுயிரை ஈகம் செய்யும் போது அவர் பேசுகிற போது இந்த போராட்டத்தை ஒருபடி முன்னகர்த்துகிறார்கள் எமது மாவீரர்கள் என்று. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.